Hi guys, welcome back to our channel sHorTz with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 4ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். IMF increases India's quota of special drawing rights. IMF அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதை வந்து பேஸ்கெட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்கெட் ஆஃப் மணி அப்படின்னா இதில் வந்து 5 கரன்சிஸ் இருக்குது. ஓகேவா, IMF வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்குறது வந்து ஒரு 5 கரன்சிஸில் தான் கொடுப்பாங்க. அது எதெல்லாம் அப்படின்னா US டாலரில் கொடுப்பாங்க, இல்லைன்னா பவுண்ட் ஸ்டெர்லிங்கில் கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா யுவானில் கொடுப்பாங்க, இல்லைன்னா எண்ணில் கொடுப்பாங்க, இல்லைன்னா யூரோ. இந்த 5 கரன்சிஸ் சேர்த்து தான் நம்ம வந்து SDR அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் பேஸ்கெட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரன்சியில் தான் IMF வந்து வேறு ஏதாச்சும் கண்ட்ரீஸ்க்கு வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னா கொடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் SDR அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு இவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 12.57 பில்லியன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வேண்டி கொடுக்குறாங்க. டோட்டலாக அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 456 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, 456 அப்படின்னு சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவாக வந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் IMFோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் DC. நெக்ஸ்ட்டு அதோட MD அண்ட் சேர்மேன் யார் அப்படின்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். PM நரேந்திர மோடி virtually addressed the 6th Eastern Economic Forum organized by Russia. PM மோடி அவங்க வந்து 6th ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங்கை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ரஷ்யா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியாவிலேருந்து யார் லீட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி அவங்க யார் அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர். ஓகேவா, இவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரஷ்யாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா மாஸ்கோ, அதோட கரன்சி வந்து ரூபிள். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். The Canadian city of Burnaby has declared September 5 as Gauri Langesh Day. கனடாவில் உள்ள ஒரு சிட்டி பர்னபே அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து செப்டம்பர் 5 கௌரி லங்கேஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கௌரி லங்கேஷ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்களை வந்து பெங்களூரில் வச்சு இவங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக இவங்க வந்து இந்த கௌரி லங்கேஷ் டேயை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், அஸ் அ ட்ரிபியூட் டு த டெத் ஜேர்னலிஸ்ட் ஆன் ஹர் டெத் ஆனிவர்சரி. அவங்களோட டெத் ஆனிவர்சரிக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கௌரி லங்கேஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கனடாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஒட்டோவா. கனடாவோட கரன்சி என்ன அப்படின்னா கனடியன் டாலர். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வில் அட்டெண்ட் த பிளெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரம் பீங் ஹெல்ட் இன் ஸ்லோவேனியா. நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜெய்சங்கர். ஓகேவா, இவங்க வந்து 3 கண்ட்ரீஸ்க்கு வந்து விசிட் போயிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கெல்லாம் அப்படின்னா ஸ்லோவேனியா, குரோஷியா, டென்மார்க் அப்படிங்கிற 3 கண்ட்ரீஸ்க்கு வந்து விசிட் போயிருக்காங்க. இதில் ஸ்லோவேனியாவில் நடக்க போகிற பிளெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோரமில் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவங்க வந்து அட்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் இன் த இண்டோ பசிபிக் அப்படிங்கிற மீட்டிங்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லோவேனியாவோட கேபிட்டல் என்னன்னா ஜப்ஜனா. ஓகேவா, ஜப்ஜனா அப்படிங்கிறது ஸ்லோவேனியாவோட கேபிட்டல். அதோட கரன்சி என்ன அப்படின்னு பாருங்கள் யூரோ. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணபால் குர்ஜார் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் பவர் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சேர்ஸ் த 6th மீட்டிங் ஆஃப் பிரிக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் எனர்ஜி. 6th பிரிக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் எனர்ஜி மீட்டிங்கை வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்டேட் பவர் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கிருஷ்ணபால் குர்ஜார் இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் இப்போ யார்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்தியா கிட்டே இருக்குது. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் லான்ச்சஸ் ஆயுஷ் ஆப்கே திவார் கேம்பெயின். நம்மளோட ஆயுஷ் மினிஸ்டர் யார் அப்படின்னா சர்பானந்த சோனோவால். இவங்க வந்து ஆயுஷ் ஆப்கே திவார் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் மினிஸ்டர் யார் அப்படின்னா முஞ்சப்பரா மகேந்திரபாய். இவங்களும் வந்து இந்த ஆயுஷ் ஆப்கே திவார் அப்படிங்கிற கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேம்பெயின் எதுக்கு வேண்டி அப்படின்னா மெடிசினல் பிளான்ட் சாப்ளிங்ஸ் இருக்கலாம், இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பீப்புளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம்பெயினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே 75 lakh ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து
இந்த மெடிசினல் பிளான்ட் சாப்ளிங்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். மும்பை becomes first district to administer 1 crore COVID vaccines. ஆச்சும் மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் மும்பை. இந்த மும்பை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து 1 crore வேக்சின் ஆச்சும் 1 crore கோவிட் வேக்சின்ஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம கண்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து 1 crore கோவிட் வேக்சினை வந்து கிராஸ் பண்ணது எது அப்படின்னா மும்பை. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். இந்தியா அண்ட் யூஎஸ் சைன் agreement to develop prototype of ALAUV. ALAUV அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஏர் லான்ச்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஓகேவா, இந்த வெஹிக்கிளோட ப்ரோட்டோடைப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்தியாவும் யூஎஸும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏர் லான்ச் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் இதோட ப்ரோட்டோடைப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்தியாவும் யூஎஸும் ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். PM நரேந்திர மோடி சேர் த 37th edition ஆஃப் பிரகதி மீட்டிங். பிரகதி மீட்டிங்கை வந்து நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி அவங்க வந்து சேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாங்க, 37th எடிஷன். இந்த பிரகதி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் இதுதான் பிரகதியோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். ஆஷிஷ் சிங்கால் அப்பாயிண்டட் அஸ் த MD ஆஃப் SVC பேங்க். SVC பேங்கோட எம்டியை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஷிஷ் சிங்கால். ஓகேவா, SVC அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா ஷாம் ராவோ வித்தால் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, SVC அப்படின்னா ஷாம் ராவோ வித்தால் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை SVC பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். SVC அப்படிங்கிறது PVC பைப் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, SVC அப்படிங்கிற PVC பைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பைப் என்ன கலரில் இருக்கும், ஆஷ் கலரில் தானே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். NASSCOM has signed an intent of cooperation with Taiwan India AI Technology Innovation Research Center to support the Indian Tech Supports. அதாச்சும் NASSCOM வந்து தைவான் இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன் ரிசர்ச் சென்டர் இவங்க கூட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு இன்டென்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக் ஸ்டார்ட் அப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, NASSCOM அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்க. நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனி. ஓகேவா, நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. NASSCOM அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி தானே. சாஃப்ட்வேர் கம்பெனியில் போகும்போது நம்ம டை கட்டிட்டு போவாங்க அப்படி தானே. சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகும்போது டையெல்லாம் போட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Maharashtra to set up a world-class science city named after Rajiv Gandhi in Pune. பூனேயில் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் சயின்ஸ் சிட்டியை வைக்க போகிறாங்க. அதோட நேமை வந்து ராஜீவ் காந்தியோட நேமை வந்து வைக்க போகிறதா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாச்சும் பாரத் ரத்னா ராஜீவ் காந்தி சயின்ஸ் இனோவேஷன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. இது மகாராஜா அப்படிங்கிறது இருக்குல்ல, மகாராஷ்டிரா அப்படிங்கிற மகாராஜா அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ராஜீவ் காந்தியில் இங்கே ராஜ் அப்படிங்கிறது இருக்குது, அதையும் ராஜா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, மகாராஜா ராஜா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா மும்பை. மகாராஷ்டிராவோட CM உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிராவோட கவர்னர் பகத்சிங் கோஷியாரி. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் டாப்ஸ் டைம்ஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2022. டைம்ஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2022 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் வந்து டாப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா UK யுனைடெட் கிங்டமில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இவங்க தான் டாப்பில் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியாவிலேருந்து யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வந்து டாப்பில் இருக்காங்க. கேட் நியூஸ் போகலாம். இந்தியா பிகம்ஸ் 3rd லார்ஜஸ்ட் யூனிகார்ன் எக்கோசிஸ்டம் இன் த வேர்ல்டு. அதாச்சும் இந்தியா வந்து யூனிகார்ன் எக்கோசிஸ்டமில் வந்து 3rd பிளேஸ் வந்திருக்காங்க. ஓகேவா, யூனிகார்ன் அப்படிங்கிறது அதாச்சும் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 1 பில்லியனுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அந்த யூனிகார்ன் எக்கோசிஸ்டம் இருக்கிறதுல நம்ம இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாப்பில் யார் இருக்கா அப்படின்னா US இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் சைனா இருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியாவிலேருந்து டாப் யூனிகார்ன் என்ன அப்படின்னா ஸ்லிங்கோ. ஓகேவா, ஸ்லிங்கோ இதுதான் டாப் யூனிகார்ன் இன் இந்தியா. இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். AJ தங்கப்பன் அப்பாயிண்டட் அஸ் சேர்மன் ஆஃப் ஸ்பைசஸ் போர்டு. ஸ்பைசஸ் போர்டோட சேர்மனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஏஜி தங்கப்பன் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஸ்பைசஸ் வந்து எப்போவுமே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்பைசஸை நம்ம தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். Government appoints Suman Sharma as new managing director of Solar Energy Corporation of India. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சுமன் சர்மா இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். சோலார் எனர்ஜி எப்படி சோலார் எனர்ஜி வந்து சும்மா கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்லேருந்து டைரெக்டாக கிடைக்கிறது தானே, அதனால சோலார் எனர்ஜி வந்து சும்மா கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். ஃபோன்பே ஹேஸ் லான்ச் ஃபோன்பே ப்ளஸ். ஃபோன்பே வந்து ஃபோன்பே ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் வெப்சைட். ஓகேவா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் வெப்சைட் என்ன அப்படின்னா ஃபோன்பே ப்ளஸ். ஓகே, இதில் வந்து அதாச்சும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்கலாம், அதை பற்றி உள்ள எல்லா டேட்டாஸுமே இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோன்பேயோட சிஇஓ யார் அப்படின்னு பாருங்க, ஷமீர் நிகாம் அவங்க தான் ஃபோன்பேயோட சிஇஓ. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி தானே. ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு ப்ளஸ். என்ன அப்படின்னா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து போகலாம். HDFC லைஃப் டு அக்கர் எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் rupees 6,687 crore. HDFC லைஃப் வந்து எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அக்கேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நியூஸ் போகலாம். RBI imposed 50 lakh penalty on Bombay Mercantile Cooperative Bank. பாம்பே மெர்கண்டைல் கோஆப்ரேட்டிவ் பேங்குக்கு வந்து RBI வந்து 50 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு மெர்கண்டைல் பேங்க் பார்த்தோம், என்னன்னா கொசம்போ மெர்கண்டைல் பேங்குக்கு வந்து 1 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து போகலாம். Facebook owned WhatsApp has been fined a record $267 million by the Irish data privacy regulator for privacy breaches. ஃபேஸ்புக் ஓன்டு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஐரிஷ் டேட்டா ப்ரைவசி ரெகுலேட்டர் வந்து $267 million வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகேவா, எதுக்கு வேண்டி அப்படின்னா ப்ரைவசிஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க, வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி $267 million வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. வாட்ஸ்அப்புக்கு ஐரிஷ் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படி தானே. வாட்ஸ்அப் என்ன நடக்குதுன்னு ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். ஃபெடரல் பேங்க் லான்ச்சஸ் 3 வேரியண்ட் ஆஃப் கிரெடிட் கார்டு நேம் செலஸ்டா, இம்பெரியோ அண்ட் சிக்னெட். ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு 3 கிரெடிட் கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் எல்லாம் பாருங்க, செலஸ்டா, இம்பெரியோ அண்ட் சிக்னெட் அப்படிங்கிற ஒரு 3 கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிறது பெரிய பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபெடரல் பேங்க்கில் வந்து செல்லிலேயே இம்பார்ட்டன்ட் சைனை வந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, செல்லிலேயே இம்பார்ட்டன்ட் சைனை போட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபெடரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆலுவா, கேரளாவில் இருக்குது. ஓகே, நியூஸ் போகலாம். India wins 14 golds in ASBC Asian Youth and Junior Boxing Championship 2021 at Abu Dhabi, UAE. ஏஎஸ்பிசி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏஷியன் பாக்ஸிங் கான்ஃபெடரேஷன். இதோட யூத் அண்ட் ஜூனியர் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அபுதாபி, யூஏயில் நடந்திருக்கு. இல்லை நம்ம இந்தியா வந்து 14 கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூத்லேயும் ஜூனியரும் சேர்த்து 14 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 39 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, யூத் வந்து 6 கோல்டு மெடல்ஸ், 9 சில்வர் மெடல், 5 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் வந்து 8 கோல்டு மெடல், 5 சில்வர், 6 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 39 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நியூஸ் போகலாம். இந்தியாஸ் ஆக் ஆர்ச்சர் கர்வீந்தர் சிங் ஹாஸ் ஓன் த பிரான்ஸ் மெடல் இன் த மென்ஸ் இண்டிவிஜுவல் ரெக்கர்வ் ஓப்பன். கர்வீந்தர் சிங் இவங்க வந்து பாராலிம்பிக்ஸில் வந்து ஆர்ச்சரியில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். கர்வீந்தர் அப்படிங்கிறது கர்வ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அங்கேயும் கர்வ் அப்படிங்கிறது இருக்குது தானே, அதேமாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ரைமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். இந்தியன் ஷூட்டர் மனிஷ் நர்வால் அண்ட் சிங்ராஜ் அதானா கிளிஞ்ச் த கோல்ட் அண்ட் சில்வர் மெடல் ரெஸ்பெக்டிவ்லி இன் த P4 மிக்சட் 50 மீட்டர் பிஸ்டல் SH1 ஃபைனல்.
அதாச்சும் நம்ம இந்தியாவோட ஷூட்டர் மனிஷ் நர்வால் இவங்க வந்து கோல்டு மெடலும், சிங்ராஜ் அதானா இவங்க வந்து சில்வர் மெடலும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மீட்டர் பிஸ்டலில் வந்து மனிஷ் நர்வால் அவங்க வந்து கோல்டு, சிங்ராஜ் அதானா வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இங்கே மேன் அப்படிங்கிறது இருக்கலாம், மேன் வந்து வாலை பார்த்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் வந்து வாலை பார்த்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி சிங்ராஜ் அதானா அப்படிங்கிற இந்த தானா ஷூட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தானா ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். HDFC Bank became the first Indian lender to list $1 billion additional Tier 1 bonds on the IFSC. ஆச்சும் HDFC Bank வந்து IFSC ஆச்சும் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரில் வந்து $1 billion அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் லெண்டர் வந்து IFSCயில் வந்து லிஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா HDFC Bank. ஓகே, அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ் இதை வந்து 81 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்து எந்த ஒரு மெச்சூரிட்டி பீரியடுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் ஒரு கம்பெனியோட கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பாண்டு தான் அடிஷ்னல் Tier 1 பாண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் HDFC பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. கேட் நியூஸ் போகலாம். ஃபார்மர் IOC பிரசிடென்ட் ஜாக்கஸ் ரோஜி பாஸ்ட் அவே. ஆச்சும் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் யாருன்னா ஜாக்கஸ் ரோஜி அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாங்க. ஆக்சுவலி IOC அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படி தானே, அந்த ஒலிம்பிக்கில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாக்கோஸ் அப்படிங்கிறது இருக்கலாம், நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.